தந்த வீரங்கள் மறக்குமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல மானுடம் உருவாக்குவோம் என்ற ஒரு தலைப்பில் துணை தலைப்புகளாக பல ஆன்றோர் பெருமக்கள் லெட்சாட்டுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற தலையங்கத்தில் ஆரம்பித்து சிறப்பாக ஒரு மனிதனுக்கு என்னென்ன பண்புகள் வேண்டும், என்னென்ன அறங்கள் வேண்டும் என்றெல்லாம் வகைப்படுத்தி ஒரு அற்புதமான அரங்கேற்றத்தை லெட்சாட் அமைப்புக்கு கொடுத்த சான்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் வழியிலேயே இன்று நல்ல மானுடம் உருவாக்குவோம் என்ற தலைப்பில் உப தலைப்பாக அச்சம் தவிர் என்ற தலைப்பில் இன்று நான் கருத்துரையாற்ற எனக்கு வாய்ப்பளித்த அந்த இறைவனுக்கும் என் தமிழ் அன்னைக்கும் லெட்சாட் அமைப்பிற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலகில் உள்ள செய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக விளங்குகின்ற என் தமிழ் அன்னையை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று இளவல்களினுடைய இதயத்தில் துடிப்புகளுக்கு இணையாக ஒரு பாட்டு ஒன்று உண்டென்றால் அது தேடிச்சோர் மிதந்தென்று என்ற பாட்டு எல்லாரும் நன்கு அறிவோம். அத்தகு உயர்ந்த கவிதையினுடைய வரிகளாக மகாகவி பாரதியார் இப்படி எழுதுகிறார்: தோலை வலி உடையதாக்கி உடற் சோர்வும் பிணியும் பழமும் நீக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டும் மாறா உடல் உறுதி தந்து என்று பாரதி நம் நெஞ்சுக்குள் ஒரு உரத்தை வைக்கிறார். அத்தகு என் வீர கவிஞனுக்கு என் ராஜ வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அச்சம் தவிர புதிய ஆத்திச்சூடியினுடைய முதல் அடி நாதம் அச்சம் தவிர. என்னடா இது? ஆத்திச்சூடி என்றாலே அனைவரும் அறிந்தது அன்னையும் பிதாவும் உன்னதி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றல்லவா உச்சரித்து உச்சரித்து பழகி வந்தோம். எங்கிருந்து இந்த முண்டாசு கவிக்கு இப்படி ஒரு மாற்று சிந்தனை தோன்றியது? ஆத்திச்சூடிக்கு புதியது ஒரு ஆத்திச்சூடி. எப்படி பாருங்க, எதுவுமே புதுமை விரும்பியவன் அந்த புலவன், எப்போதுமே புதுமை விரும்பி. புதுமை பெண்கள் என்றான், புதிய ஆத்திச்சூடி என்றான், புதிய பாரதம் என்றான், புதிய இந்தியா என்றான், புதிய மனிதர்கள் என்றான். அந்த வரிசையில் புதிய ஆத்திச்சூடி. சரி, புதிய ஆத்திச்சூடிக்கு முதல் வரி என்ன கொடுக்க வேண்டும்? அந்த மூதாட்டி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றால் இவன் என்னவா சொல்லியிருக்கணும்? ஒன்று இறைவனை வைத்திருக்கலாம், தேசத்தை வைத்திருக்கலாம். இந்த இரண்டுக்கும் மத்தியில் அச்சம் தவிர என்றான். என்ன அதிசயம்! அப்படி என்ன பாரதி அவசியம் வந்துவிட்டது? இந்த மானுட சமுதாயத்திற்கு ஒரு மானுட சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அவனுக்கு அச்சம் இருக்கக்கூடாது என்பது எதற்காக அந்த கவிஞனுடைய இந்த ஆழ நெஞ்சில் இப்படி ஒரு எண்ணம் உதித்திருக்கும் என்றால் அச்சம் தவிர என்று வைத்திருக்க வேண்டும். சற்று நான் இந்த தலைப்பை கொடுப்பதற்கு முன்பு ரௌத்திரம் பழகு என்று யோசித்திருந்தேன். ரௌத்திரம் பழகு என்பதையும் பாரதியான் சொன்னான். ஆனால் முதல் வரியிலேயே அச்சம் தவிர, ஆண்மை தவறே. பாரதி அடுத்த வரியோடு சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த அச்சம் தவிர்க்கு ஏதோ ஒரு ஆளுமை இருக்கிறது நம்மளால் உணர முடிச்சது. சரி, இன்று என்னுடைய இளவல்களுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய மானுட பண்பு எதுவென்றால் அச்சம் தவிர. இத்தகைய ஒரு தலைப்புக்குள் செல்ல காலத்திற்கு நன்றி பாராட்டி பயணிக்கின்றேன். இந்த பயத்தை இரண்டு வகைகளில் பிரிக்கலாம். ஒன்று பெறப்பட வேண்டிய பயம், இன்னொன்று அகற்றப்பட வேண்டிய பயம். ஒன்று பெறப்பட வேண்டிய பயம், இன்னொன்று அகற்றப்பட வேண்டிய பயம். உலகம்
யாரையெல்லாம் கஷ்டப்படுத்துகிறதோ, உலகம் யாரையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறதோ, இந்த உலக மக்கள் யாரையெல்லாம் துன்புறுத்துகிறார்களோ, கேலி பேசுகிறார்களோ, அவர்களினுடைய உள்ளத்தில் தான் நம்பிக்கை முளைத்து கிளைத்து வேர்விட்டு அது நீர் குடித்து விருட்சமாகி அடுத்த தலைமுறைக்கு நிழலாக குடை விரிக்கிறது. பாரதி அதில் விதிவிலக்கல்ல. அதனால் தான் அவன் அச்சம் தவிர் என்றான். ஏனென்றால் அவன் அச்சம் தவிர் என்பது சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அவனை அச்சத்தோடே வைக்க இந்த உலகம் காத்திருந்தது. அதையெல்லாம் புறந்தள்ளிய ஒரு மாபெரும் புலவன் அல்லவா அவன். அதனால் தான் அச்சம் தவிர் என்றான். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். பாரதி வார்த்தைகளில் வன்முறையானவன், வாழ்க்கையில் வன்முறையை அவன் யாருக்கும் தூண்டவில்லை. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், காகிதத்தை ஆயுதமாக செய்வோம் என்றான் பாரதி. அப்படிப்பட்ட இந்த பாரதியினுடைய வாழ்க்கையில் வறுமை, சமூக அமைப்பு, ஆங்கிலேயருடைய அடக்குமுறை, பல விஷயங்கள் இருந்தது. அதனால்தான் நாம இப்போ அச்சம் தவிர ஏன் பாரதி வழியில் சொல்ல வேண்டும் என்றால் அப்போதுதான் அது சரியாக போய் சேரும். இந்த வைர பாரதியினுடைய வரிகளில் போய் சொல்வதை விட அந்த வாழும் பாரதியினுடைய வரிகளில் சொல்லும் பொழுதுதான் அதில் ஒரு அழுத்தம் இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். இயல்பாகவே மனிதர்களுக்குள் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 விஷயங்கள் இயல்பாகவே இயற்கையாகவே உருவாகி விடுகிறது. ஒன்று காமம், இன்னொன்று பயம். காமம் சிற்றின்ப நுகர்ச்சியால் சரியான ஒரு வழிமுறையில் பின்பற்றி விட்டோம் என்றால் சில காலகட்டத்தில் அது கலைந்து போய்விடும். ஆனால் கருவறை முதல் கல்லறை வரை நம்மோடு ஒட்டி பிறந்த ஒரு குழந்தை போல, நம்மோடு ஒட்டி இருக்கின்ற ஒரு நிஜ நிழல் போல, நம்மோடு ஒட்டி பிணைந்து இருக்கின்ற ஒரு துடிப்பு போல நம்மை அடிக்கடி துன்புறுத்தி கொண்டும் இன்புறுத்தி கொண்டும் இருப்பது எதுவென்றால் அது பயம். முன்னாடியே சொன்ன மாதிரி பயம் 2 வகைகளில் ஒன்று பெறப்பட வேண்டிய பயம், இன்னொன்று அகற்றப்பட வேண்டிய பயம். முதலில் அகற்றப்பட வேண்டிய பயத்தில் சில வார்த்தைகளை பார்த்துவிட்டு நாம் பெறப்பட வேண்டிய பயத்துக்குள் பயணிப்போம். பயம் ஆங்கிலத்தில் ஃபியர் என்பார்கள். மறுக்கை, தூய தமிழில் சொல்லப்போனால் இந்த வார்த்தை மறுக்கை. இதற்கு ஆங்கிலத்தில் போபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியர், போபியா, இது 2த்துக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இது 2த்துக்கும் ஒரு சிறு மாற்றங்கள் உண்டு. என்னவென்று பார்ப்போம். பயம், உதாரணத்துக்கு ஒரு பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்பார்கள். ஒரு குழந்தைகள் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஆராய்ச்சி செய்திருந்தார்களாம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புலியின் படத்தை கொண்டு காண்பித்திருக்கிறார்கள். ஐ புலி 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 என்று குழந்தைகள் கைத்தட்டி இருக்கின்றன. ஒரு சிங்கத்தின் படத்தை கொண்டு காண்பித்திருக்கிறார்கள். சூப்பர், சிங்கம் 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 என்று குதூகலித்திருக்கின்றன. ஒரு குரங்கின் படத்தை காண்பித்திருக்கிறார்கள். எகிரி குதித்து ஆனந்தம் கூத்தாடின்றன. திடீரென்று ஒரு பாம்பின் படத்தை காண்பிப்பதை குழந்தைகள் எல்லாம் ஐயோ பாம்பு பாம்பு என்று நடுங்கின. ஏனென்றால் பாம்பு என்றால் அவ்வளவு பயம் நமக்கெல்லாம். இது பயம். இந்த மறுக்கை போபியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 8 அடுக்கு மாடிக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு, அங்க வந்து கூட பாம்பு என்ன பொத்திருமோ அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும் பாருங்க, அதற்கு பேர் மறுக்கை. இது அகற்றப்பட வேண்டிய பயம். இன்றைய இளவல்களினுடைய மனதில் இதுதான் இறுக்கி பிடித்து கொண்டு அவர்கள் இதயத்தை துடிக்க விடாமல் துன்புறுத்தி கொண்டிருக்கிறது இந்த மறுக்கை. எங்கிருந்தெல்லாம் பயம் ஆரம்பிக்கிறது என்று நாம் ஒரு கணிப்பு பார்ப்போம். அதற்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. சுவாமி விவேகானந்தர் என்றாலே தெரியும். அவரை எல்லாரும் நாம் எப்படி அழைப்போம்? வீர துறவி என்று அழைப்போம். துறவி கையில் வாள் கிடையாது, கோபம் கிடையாது, இதுவரை யாரையும் கொன்றதும் கிடையாது. ஆனால் அவர் வீரர். அப்போ வீரம் என்பது என்ன? வெல்வதும் கொள்வதுமா வீரம்? இல்லை. மனதின் மூலமாக நம் மனதையும் இந்த மானுடத்தையும் இறுக்கி பிடித்து அழித்து கொண்டிருக்கின்ற தீய எண்ணங்களை எவரெல்லாம் புறந்தல்கிறார்களோ அவரெல்லாம் வீரத்துறவி. அந்த வீரத்துறவி கங்கை நதிக்கரை ஓரமாக விளையாடி கொண்டிருந்தார். அப்படி கரையோரம் பார்த்துட்டு வர்றார், இயற்கை காட்சிகளை ரசித்து வர்றார். அப்பொழுது அங்கு சில மந்தி கூட்டங்கள், குரங்கு கூட்டங்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தது.
இவர் அந்த வழியாக போகும்போது அதில் ஒரு குரங்கு இவரை பார்த்து எகிரி பாய்ந்து பீறிட்டு நிக்கிறது. பயந்துட்டார். சின்ன வயசு தானே, பயம் அவருக்குள்ள வந்துருச்சு. என்னடா இது, குரங்கு நம்மளை பார்த்து முறைக்குதேன்னு சொல்லிட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சார். இவர் ஓட 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 அந்த குரங்கு இவரை விரட்டி கொண்டே வருகிறது. திடீரென்று இந்த வீரத்து துறவியினுடைய உள்ளத்தில் என்ன எழுந்ததோ தெரியவில்லை. வேகமாக ஓடிக்கொண்டிருந்த இவர் திடீரென்று நின்று திரும்பி பார்க்கிறார். வேகமாக ஓடி வந்த குரங்கு அப்படியே நின்று அவரையும் பார்க்கிறது. இப்போது அவர் 2 அடி அந்த குரங்கை நோக்கி முன்னெடுத்து வைக்கிறார். 2 அடி குரங்கு பின்னோக்கி அவரை பார்த்து பயந்து செல்கிறது. இதைத்தான் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள்: தோல்வியோ பயமோ உங்களை துரத்தி கொண்டு வரும்பொழுது கண்களை மூடிக்கொள்ளாதீர்கள், அது உங்களை கவ்விக்கொள்ளும். கண்களை திறந்து பாருங்கள், அந்த தோல்வியும் அந்த உங்களை அச்சுறுத்த வருகின்ற அந்த பிம்பமும் உங்களை விட்டு அகலும் என்கிறார் மேதகு கலாம் ஐயா அவர்கள். இளவல்கள் எல்லாம் அப்படித்தான் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். நீங்கள் பயத்தை கண்டு அஞ்சாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கொண்டிருக்கின்ற பயம் பயம் அல்ல, அதன் பெயர் மறுக்கை. எப்போது பயம் உருவாகிறது? நாம் விரும்பிய ஒன்று நம்மை விட்டு விலகி விடுமோ என்ற எண்ணம் வரும். நாம் நேசித்த ஒன்று நம்மை விட்டு மறந்து விடுமோ என்ற எண்ணம். நாம் சேமித்த ஒன்று திடீரென்று காணாமல் போய்விடுமோ என்ற பயம். இப்படி ஏதோ ஒன்று நம்மிடம் இருந்தவை இப்போது இல்லாது போய்விடுமோ என்ற எண்ணம் எப்போது மனிதனுக்குள் தோன்றுகிறதோ அப்போதே பயம் ஆரம்பிக்கிறது. பெற்றதை எப்போது நாம் இழந்து விடுவோமோ என்ற எண்ணம் தோன்றுகிறதோ அப்போது அவருக்கு பயம் ஆரம்பித்து விடுகிறது. அந்த பயம்தான் இன்று ஒவ்வொரு இளவல்களையும் ஆட்கொண்டிருக்கிறது. என் பாரதி சோற்றுக்கு வழி இல்லாத காலகட்டத்தில் கூட, ஆங்கிலேயர்கள் தன்னை அடிமைப்படுத்தியிருக்கின்ற காலகட்டத்தில் கூட, இந்தியர்கள் எல்லாம் பல பேர் சோம்பேறிகளாக சோம்பல்களாக சுதந்திர போராட்டத்துக்கு போராடாமல் ஆங்கிலேயருக்கு அஞ்சி 4 சுவற்றுக்குள் பம்பி கிடக்கின்ற சூழ்நிலையில் கூட ஒரு வரி இப்படி எழுதுகிறான்: எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என் பாரத தாயே, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். அதுதான் அவன் வித்தியாசமான சிந்தனைக்குரியவன். அப்படிப்பட்ட அந்த பாரதி அச்சம் தவிர் என்று அழுத்தம் கொடுத்து சொல்வதற்கு காரணம், இன்றும் நமக்கு அது தேவை என்பதற்காக. ஒரு பட்டியல் போடுவோம். எப்போதெல்லாம் நம்மை பயம் நெருக்கி விடுகிறது பாத்தீங்கன்னா, முதல்ல பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் குழந்தைகளாக கொண்டு போய் சேர்க்கும் போது ஓன்னு அழுவும். ஏன்? புதிய இடம், எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க, அந்த குழந்தைங்களும் அழுவும். அங்க பள்ளியில சேரும்போது ஒரு பயம் வரும். அதன் பிறகு கொஞ்ச காலம் போன பிறகு ஒரு 10 பருவம், அதாவது பள்ளி பருவத்துல இருந்து குழந்தை பருவத்திலிருந்து ஒரு 10 பருவம் வரும் பொழுது ஒருவித பயம், புதிய புதிய எண்ணங்கள், புதிய புதிய ஆசைகள். பெரியவர்கள் எல்லாம் எதை தவறு என்கிறார்களோ அதையெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்கின்ற மனம். நாம் எதையெல்லாம் தவறு என்கிறோமோ அதையெல்லாம் பெரியவர்கள் இதை சரி என்பார்கள். இப்படி மாறுபட்ட ஒரு முரண்பாடான ஒரு காலகட்டத்தில் வருகின்ற பொழுது அப்போது ஒரு பயம். இங்குதான் நாம் இழந்ததை, அதாவது நேசித்ததை அல்லது விரும்பியதை எழுந்து விடுவோமோ என்ற ஒரு பயம். அது முடிஞ்ச உடனே படிச்சு முடிச்சிட்டோம், நல்ல வேலை கிடைக்காதா அப்படின்ற ஒரு பயம். நல்ல வேலை கிடைச்ச உடனே நல்ல ஊதியம் வராதா, பதவி உயர்வு கிடைக்காதா, இப்படி சின்ன 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 அணுகுமுறைகள், சின்ன சின்ன ஆசைகள், இப்படி நாளுக்கு நாள் இந்த பயம் நமக்கு உண்டாகி கொண்டே இருக்கு. இது முடிவுறாத ஒரு எண்ணம். இந்த இடத்துலதான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எதுவுமே இன்று நமக்கு நிரந்தரம் இல்லை. என்றோ ஒரு நாள் இது நம்மை விட்டு விலக போகும். இது இன்று நமக்குரியது இல்லை, இது இப்போது இருப்பது நாளை இன்னொருக்குரியது. இதை அப்படித்தான் நமக்கு உபதேசிக்கிறது. இந்த எண்ணம் இருக்குமானால் நிச்சயமாக பயம் நம்மை விட்டு அகலும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு நாள் ஒரு துறவி ஒருவர் ஒரு ஊருக்கு வருகிறார், ஒரு கிராமத்திற்கு வருகிறார். மக்கள் எல்லாம் அவரை போய் சந்தித்து பார்க்கிறாங்க, தங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்போது அந்த துறவி வருபவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறி, அவர்களுக்கு மனம் ஏற்றவாறு சில கருத்துக்களையும் சில அறிவுரைகளையும் கூறி அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார். வந்தவர்களுக்கெல்லாம் சில மன திருப்திகள் ஏற்படுகிறது. இவ்வாறு இவரிடம் அந்த ஆறுதலையும் அறிவுரையும் பெற்றவர்கள் ஒருவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரிடம் போய் கூறுகிறார்: நீங்க கவலையா இருக்கீங்க, அடிக்கடி சொல்றீங்க, வாழ்க்கையில நிம்மதியே இல்லைன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே நீங்க போய் அந்த அரச மரத்தடிக்கையில இருக்கிற அந்த துறவியை போய் பாருங்க, அவரு சொல்லுகின்ற ஆலோசனை மனசுக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்றாரு.
இவரும் அவர் பேச்சை கேட்டு நேரா அந்த துறவியை போய் பார்க்கிறார். துறவியை போய் பார்க்கும்போது துறவிட்ட நமஸ்காரம் வைத்து வணக்கம் சொல்லிட்டு எனக்கு ஒரு விருப்பம், எனக்கு ஒரு வேண்டுதல் அப்படின்னு சொல்றாரு அந்த செல்வந்தர். என்ன வேண்டும் உங்களுக்கு? சாமி, அள்ள முடியாத அளவுக்கு என்கிட்ட செல்வங்கள் நிறைய இருக்கு, நிறைய பணம், பேரு, புகழ், சொத்து பத்து எல்லாம் இருக்கு. இருந்தாலும் என் மனசுல நிம்மதியே இல்லை சாமி. ஏதோ ஒரு துயரம் என்னை அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்றாரு அந்த செல்வந்தர். உடனே அந்த சாமி சொல்றாரு, அப்போ ஒன்று பண்ணுவோம், நீ சேர்த்த செல்வங்களை இல்லாதவர்களுக்கு கொடுன்னு. நான் அப்படியே நிறைய அறங்கள் செய்துட்டேன், நிறைய தர்மங்கள் செஞ்சேன், அப்படியே என் மனசுல நிம்மதி இல்லை சாமி, எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரி, அப்போ ஒன்று பண்ணு, உனக்கு நிம்மதி வேணும்னா நீ என்னோட புறப்பட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த செல்வந்தர், என்ன சாமி திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு 1 வருட கால அவகாசம் கொடுக்க, கண்டிப்பா நான் உங்க கூட வந்துடுறேன்னு சொல்றாரு. சரின்னு அந்த சாமியாரும் அந்த இடத்தை விட்டுட்டு போயிடுறாரு. 1 வருடம் கழித்து அந்த சாமியார் அந்த செல்வந்தர் வீட்டுக்கு வருகிறார். இப்போ நிம்மதி கிடைச்சிருச்சான்னு கேட்டார். இல்ல சாமி, நிம்மதியே இல்ல சாமி அப்படின்னு சொல்றாரு. என்ன இப்போ உனக்கு குறை? பணம் எல்லாம் சம்பாதிச்சுன்னு சொன்னேன், பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, இவங்களுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணிட்டு எனக்கு மனசு திருப்தி ஆயிடும், அதுக்கப்புறம் நான் உங்க கூட வந்துடுறேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு 2 ஆண்டுகள் கழித்து வருவான்னு கேட்கிறாரு. பாருங்கள், 2 ஆண்டு கழித்து வர, பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்தாகிவிட்டது, இப்போது என்னோடு வருகிறாயா என்று கேட்கிறார் துறவி. இல்ல சாமி, இப்பதானே கல்யாண காட்சின்னு பார்த்தேன், ஒரு பேரம்பேத்திகள் எல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு மனசு திருப்தி ஆயிடும், இன்னும் 1 வருஷம் கழிச்சு வாங்கல அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த துறவியை அனுப்பி வைக்கிறார் அந்த செல்வந்தர். அவரும் 1 ஆண்டு கழித்து மீண்டும் வருகிறார். வந்து பார்க்கும்போது இப்போது கேட்கிறார், என்ன இப்போவாச்சு என் கூட வரீங்களான்னு. சாமி, கல்யாண காட்சி பண்ணி வச்சேன், பிள்ளைங்களையும் பார்த்துட்டேன், பேரம்பேத்தியும் எடுத்துட்டேன், தறிக்கட்ட பிள்ளைங்களா இருக்கிறானுங்க என் மகனுங்க, அவனுக்கு ஏத்தவங்களாக இந்த மருமகளுங்க, இவர்களுக்கு எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு இந்த சொத்து பாகங்கள்லாம் பிரிச்சு வச்சுட்டு கண்டிப்பா உங்க கூட நான் அடுத்த வருஷம் வந்துடுறேன்னு சொல்றாரு. மீண்டும் அந்த துறவி சென்று 1 ஆண்டு கழித்து வருகிறார். வந்து பார்க்கும்பொழுது வாசலின் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. பின்புறத்தில் ஒரு நாய் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இந்த துறவி அவரை அழைக்கிறார், யாரும் வரவில்லை. என்ன என்று பார்த்து உள்ள போகிறார். உள்ள போய் சுற்றி முற்றி பார்க்கிறார், அந்த செல்வந்தர் காணோம். சற்று அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார், அந்த செல்வந்தர் ஒரு படத்தில் மாலையாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். என்னவென்றால் செல்வந்தர் இறந்து விட்டார். செல்வந்தர் இறந்து விட்டார் என்ற கவலையோடு அந்த ஞானி, அந்த துறவி தன்னுடைய ஆத்மார்த்தமான உள்ளத்தில் இருந்து ஒரு காட்சியோடு பார்க்கிறார். பார்க்கும்போது அவருக்கு ஒரு பிம்பம் தெரிகிறது. என்னவென்றால் அந்த செல்வந்தர் இறந்து மறுபிறவி எடுத்து அந்த வீட்டிலேயே நாயாக இருக்கிறார். இப்போது அந்த துறவி கேட்கிறார், இப்போதாவது என்னோடு வருகிறாயா? பாத்தீங்களா என் குடும்ப லட்சணத்தை? திறந்த கதவு திறந்தபடியா கிடக்குது, அங்கங்க போட்ட சாமான் போட்டபடி கிடக்குது, வீட்டுல பணம் கிடக்குது, பிள்ளைகளும் சரியில்லை, வந்த மருமகளும் சரியில்லை, பேரம்பேத்தியும் சரியில்லை, எப்படி சாமி நான் வரத்துன்னு மீண்டும் அந்த நாயின் பிறவி எடுத்த பிறகும் அவருக்கு அதே ஆசைகள் இருக்கிறது. இப்போது துறவி, என்றுமே நீ என்னிடம் வந்து சேர மாட்டாய், செல்லா இடத்து தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்து இழைத்தேன் என் பெருமானே என்றார் பாருங்க அந்த மாணிக்கவாசகர். எல்லா பிறப்பும் இது போன்ற என்ற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய மானுடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மானுடங்கள் இந்த ஆசையிலிருந்து அகல வேண்டும் என்றால் அன்போ இல்லை அறமோ இல்லை நட்போ இல்லை இறைபக்தியோ இது எதுவும் தேவையில்லை. இதையெல்லாம் வெல்லக்கூடிய அச்சம் தவிர, எப்படி ஆசையே என்னை நீ வந்து கவ்வி விடாதே, என்னை கொய்து விடாதே, என்னை எடுத்துக் கொள்ளாதே, என்னை அதாவது பிய்த்து துன்புறுத்தாதே, இதையெல்லாம் அகல வேண்டும் என்றால் என் நெஞ்சில் அச்சம் என்பது இல்லாது போக வேண்டும். பாரதி எதற்காக இப்ப புதிய ஆத்திச்சூடியில் முதல் வரியை வைத்தான் பார்த்தீங்களா? அச்சம் தவிர என்று. இப்படி நிறைய கதைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அந்த மருட்கை அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அதான் சொன்ன பாருங்க, ஒரு நம்ம நெருங்கி வருகின்றது ஒரு பயம். அந்த பயத்தையே என்றுமே வாழ்க்கை ஃபுல்லா நம்ம நினைச்சுக்கிட்டோமே இருந்தானா அது என்றைக்குமே அதை மீள முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் அண்ணல் அம்பேத்கருடைய கதை கண்டிப்பாக தெரிந்திருக்கும், அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிந்திருக்கும். அண்ணல் அம்பேத்கருடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. ஏனென்றால் இன்று நாம் மேற்கோள் காண்பிக்கின்ற மேதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் அவர்கள் முதலில் அவர்கள் உள்ளத்தில் இருந்து விட்டொழித்தது பயம். அந்த பயத்தை தான் அவங்க நீக்கினாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம அவர்களை எல்லாம் மேற்கோள் காட்டி பேசிக் கொண்டிருக்கிறோம்.
அண்ணல் அம்பேத்கருக்கும் அதே ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பள்ளி வகுப்பறையில் அவர் படிப்பதற்காக போகும்போது அவர் படிப்பதற்கு அங்கு இடம் இல்லை. அவரை ஒதுக்கி வைக்கிறார்கள். ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவர் என்று ஒதுக்கி வைக்கிறார்கள். அன்றே அவருடைய நெஞ்சுரத்தில் எழுதுகிறார். எப்படி என்றால், எதையெல்லாம் இந்த உலகம் என்னை புறந்தள்ளி வைக்கிறதோ, எதெல்லாம் என்னை இணையக்கூடாது என்று புறந்தள்ளி வைக்கிறதோ அதையெல்லாம் பெற வேண்டும். என் போல் அடுத்த தலைமுறை இந்த ஒரு சூழ்நிலையை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும். அதற்காக நான் படிக்கிறேன் என்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞருடைய வாழ்க்கையில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறது. அவருக்கும் இதே போல வகுப்பறையில் இடம் கிடையாது. அங்க பள்ளியில சேர்க்க இடம் இல்லை என்றார்கள். அப்போது ஆசிரியர் ஒருத்தர், உனக்கெல்லாம் இந்த இடத்துல பள்ளிக்கூடத்துல இடம் கிடையாது அப்படின்னு விரட்டி அடிக்கிறார். எனக்கு இந்த பள்ளியில் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை என்றால் இந்த வகுப்பறைக்கு நேர் எதிரே இருக்கின்ற அந்த குளத்தில் நான் வீழ்ந்து உயிரை மாய்ப்பேன் என்றார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர். சொன்னது போலவே நேரா உடுகுடு ஓடிப்போய் அந்த குளத்தில் போய் விட்டார். இருக்கிற நண்பர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார். தன்னுடைய இளம், அதாவது மாணவ பருவத்திலேயே மாணவர் சங்க தலைவராக மாறிய, இப்படி வாழ்க்கையில நாம பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் பார்க்கிறோம். பார்த்தவர்கள் எல்லாமே ரொம்ப சமுதாயத்தின் பால் நிறைய காயங்களை சந்தித்தவர்கள். பேரறிஞர் அண்ணா ஏன் உலகத்தின் ஒரு தலை சிறந்த புரட்சியாளர் என்ற பட்டியலில் கொண்டு வைக்க வேண்டிய ஒரு நபர் ஷேக்குவாரா. ஷேக்குவாரை பற்றி நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலகட்டம் ஷேக்குவாராவுடைய வாழ்வில், அதாவது கியூபா நாட்டுக்கு சேர்றாரு. அங்கிருந்து அமெரிக்க படை இவரை தேடிக்கொண்டிருக்கிறது. இறுதியாக இவரை ஒரு ஆடு மேய்க்கும் சிறுமியின் மூலமாக இவர் அடையாளம் காட்டப்படுகிறார். இவர் எங்கு இருக்கிறார் என்ற செய்தி. அதன் பிறகு அவரை கொண்டு போய் பொலிவியா என்ற இடத்தில் வைக்கிறார்கள். அப்போது ஷேக்குவாராவை பார்த்து அமெரிக்க இராணுவ படை வீரர் ஒருத்தர் மண்டியிடு என்கிறார். நான் ஏன் மண்டியிட வேண்டும் அப்படின்று அவர் துணிச்சலாக நிற்கிறார். நீ மண்டியிடு என்று மீண்டும் ஆளை இடுகிறார்கள். அந்த துப்பாக்கிகள் வைத்து ஒரு தாக்குதல் அவருடைய முதுகில் வைக்கிறார்கள். மண்டியிடுகிறார். அதாவது அவர் மண்டியிடவில்லை, அந்த தாக்குதலில் அவருடைய முட்டிக்காலை உடைக்கிறார்கள். அப்படியே மண்டியிடுகிறார். அப்போது நேராக அவரு கேட்கிறாங்க, எவ்வளவு ஒரு துணிச்சலான ஒரு நீ தீவிரவாதி மாதிரி இருந்து இங்க செயல்பட்டு இருக்குன்னு சொல்லி அவர் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு கோபமாக பேசுகிறார்கள். அவரை துன்புறுத்துகிறார்கள். எதற்குமே அஞ்சவில்லை அந்த மாபெரும் புரட்சியாளர். இறுதியாக தங்களுடைய கை துப்பாக்கியில் இருந்து அவர் நெஞ்சுக்கு நேராக ஒரு தோட்டா வைக்கிறார்கள். அப்போது கூட அவர் கண்ணை மூடவே இல்லை. கண்களை திறந்து அப்படி நேராக நிமிர்ந்து நிற்கிறார். துப்பாக்கி சுடுகிறது. இதற்கு பெயர் வீரம். என்னவென்றால், இவர் யாரையும் கொல்லவில்லை, இவர் யாரையும் அச்சுறுத்தவில்லை. ஆனால் ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக போராடிய ஒரு பெருமகனா ஷேக்குவாரா. அதே போல் பகத்சிங் 1930 வெள்ளையனே அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் பல போராட்டங்கள் நடக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 20,000 தேசபக்தர்கள் கைது செய்யப்படுகிறார். அந்த ஒரு போரில் ஜகத்குரு, பகத்சிங், குருதேவ் இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிடுகிறார்கள். இந்த ஒரு அரக்கத்தனமாக லாலா லஜபதி ராய் அவர்களை அடித்து கொன்ற இந்த ஆங்கிலேய அந்த இராணுவ அதிகாரி எப்படியாவது நாம கொன்றுவிட வேண்டும் என்று இவர்கள் திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டத்தின் வாயிலாக ஒரு வரைபடம் வரைந்து இவர் எங்கு வருவார் என்று சென்று ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டு கொன்று விடுகிறார்கள். இந்த கொன்று விடுவதால் இந்த 3 பேரும் கைது செய்யப்படுகிறார். 1931 2ஆம் மட்டமேஜை மாநாட்டில் காந்தியும் இர்வினும் இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சட்ட மறுப்பு இயக்கத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று இர்வின், காந்தி அதற்கு பதிலாக கைது செய்யப்பட்ட 20,000 தேசபக்தர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிறார்கள். அப்போது குறுக்கிட்ட காந்தி, அதாவது இர்வின் பிரபு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 20,000 தேசபக்தரை விடுதலை செய்கிறோம், ஆனா 3 பேரை மட்டும் நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம்னு சொல்றாரு. யார் அந்த 3 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். இந்த 3 பேரும் நாங்க விடுதலை செய்ய மாட்டோம்னு சொல்றாரு. ஏனென்றால் இவர்கள் அந்த ஆங்கில இராணுவ அதிகாரியை சுட்டு கொன்றவர்கள். அதனால இவங்க மட்டும் நாங்க விடுதலை செய்ய மாட்டோம். அந்த ஒப்பந்தத்தின்படி காந்தியும் அமைதியை விட்டுறார். அவருக்கு 20,000 பெரியதா, இந்த 3 பேர் பெரியதா என்று பார்க்கும்போது 20,000 பேர் தான் பெரியதான் தோன்றியது. அது அவரை விட்டுறாங்க. இந்த 3 பேருக்கு நடந்த சம்பவங்களை நீங்க பார்க்கும்போது கண்கள்ல கூட நீர் கொஞ்சம் ஓரமா கசிய தொடங்கும். சரியாக நாட்கள் குறிப்பிடப்படுகிறது. இவர்களுக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டாச்சு. 3 பேரும் நிற்கிறார்கள். இந்திய கைதிகள் எல்லாம் சுத்தி பார்த்து நிக்கிறாங்க அந்த லாகூர் சிறையில. சரியா அந்த 3 பேருக்கு மேல தூக்கு கைது தொங்கிட்டு இருக்குது. இப்போது முதலில் சுகதேவ், நடுவில் ராஜகுரு, 3ஆவதாக பகத்சிங்.
அனைவரும் கோஷமிடுகிறார்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் என்று எல்லோரும் கத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கண்களில் அப்படியே கனல் கொப்பளிக்கிறது. முதலில் சுகதேவ் தூக்கிலிட போகின்ற சமயம் ஆங்கில பிரதிநிதிகள், அந்த அதிகாரிகள், ராணுவ, அதாவது ஆங்கிலத்தினுடைய காவலாளிகள், எல்லாரும் ஆங்கில காவலாளிகள் எல்லாம் இந்த கைதிகள் எல்லாரையும் விரட்டுகிறார்கள், எல்லாரையும் அமைதிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய லத்திக்கும் அவர்களுடைய அடக்குமுறைக்கும் அஞ்சி அங்கிருந்த கைதிகள் எல்லாம் மௌனமாகி விட்டார்கள். இப்போது ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜே என்ற சொல்லுக்கு அங்கு இடம் இல்லாமல் போனது. சுகதேவ் வருத்தப்படுகிறார். எனக்கு பாரத் மாதா கி ஜே என்ற அந்த வார்த்தையோடு நான் இந்த மண்ணில் விட்டு இந்த விண்ணுலகம் செல்ல வேண்டும், என் பாரத மாதாவின் மடியில் போய் படுத்துறங்க வேண்டும் என்று அந்த 2 வீரர்களை பற்றி கேட்கிறார். அவர்களும் உன்னுடைய ஆசை நிறைவேற்று அப்படின்னு அமைதியா சொல்லிட்டு அவரை தூக்கிலிடும் பொழுது பாரத் மாதா கி ஜே என்று ராஜகுருவும் பகத்சிங்கும் கூக்குரல் இடுகிறார்கள், கோஷம் விடுகிறார்கள், ஆக்ரோஷமாக தத்தி கொண்டிருக்கிறார்கள். சுகதேவ் கயிற்றில் கருப்பு துணி மாட்டப்படுகிறது, கயிறு இறுக்கப்படுகிறது, லாடம் அந்த இழுத்து விடுறாங்க. சுகதேவ் துடித்து இறந்து விடுகிறார். அடுத்த நபர் ராஜகுரு. இப்போது ராஜகுருக்கு கோஷ வீர முழக்கம் இடுவதற்கு பகத்சிங். இப்போது ராஜகுரு பகத்சிங்கை பார்க்கிறார். பகத்சிங், கவலையிடாதே, நான் இருக்கிறேன். மீண்டும் கருப்பு துணி போற்றப்படுகிறது, கயிறு இறுக்கப்படுகிறது. பாரத் மாதா கி ஜே, ஜெய் ஹிந்த் என்கிறார் பகத்சிங். ராஜகுருவினுடைய உடல் துடிக்கிறது. சரி, சுகதேவுக்கு ராஜகுருவும் பகத்சிங்கும் இருந்தார்கள். ராஜகுருவுக்கு பகத்சிங் இருக்கிறார். பகத்சிங்கு யார் இருக்கிறார்? இப்போது கேள்வி எழுகிறது. பகத்சிங்கினுடைய மனதில் துணிவே துணை. எப்படி? கருப்பு துணி போற்றப்படுகிறது, பாரத் மாதா கி ஜே, பாரத் மாதா கி ஜே என்ற சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. கயிறு இறுக்கப்படுகிறது. கயிறு இறுக்கியது கழுத்தை தானே தவிர உயிரை அல்ல. கயிறு இறுக்கியது அவனுடைய அந்த ஜனனத்தை தானே தவிர அவன் வெல்ல முடியாத அந்த மரணத்தை அல்ல. இறுக்கப்பட்ட கயிறு மீண்டும் அழுத்தப்படுகிறது. துடிக்கும் போதே ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த் என்று உயிரை விடுகிறார். அச்சம் தவிர, பாரதி சொன்ன அச்சம் தவிர அங்கு பகத்சிங்கினுடைய உள்ளத்தில் இருக்கிறது. இது கொலை நேர்ந்தது, ஆங்கிலேயர்கள் கொண்டார்கள். ஆனால் இங்க நம்ம ஒரு விஷயத்தை ஆழமா பார்த்தோம் என்றால், எத்தகு சூழ்நிலை வந்தாலும் சரி, நம் தைரியத்தை மட்டும் கைவிடக்கூடாது. உயிரே போகும் நிலை வந்தாலும், வீரத்துறவி சொன்ன ஒரு அற்புதமான வாசகம், உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிடாதே. அவங்கள சும்மா சொல்லல, சும்மா நான் சொல்லிட்டு போகல. என்னுடைய தலைமுறைகளை, என்னுடைய இளவல்களை, நீங்க எதற்கும் அஞ்சாதீர்கள், யாருக்கும் அஞ்சாதீர்கள். என் பாரதி சொல்றா பாருங்க, யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போதும் மஞ்சோம். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எதற்கும் பயப்பட மாட்டேன், எங்கேயும் பயப்பட மாட்டேன், எப்பொழுதும் பயப்படும். யமனையே என்ன சொல்றான்? காலால் உன்னை மிதித்து கொண்டு விடுவேன், தூர அங்கு ஓடி போயிடும் மரணமே என்கிறான் பாரதி. மரணத்தை கண்டு அஞ்சாத ஒரு மகாகவி. அதனால்தான் மகாகவிக்கு மரணமே கிடையாது. அப்படிதான் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. 1917 மகாத்மா காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வரார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் மண்ணுன்னா. இப்ப இருக்கிறவங்க தான் தமிழை பத்தி பிடிக்கல வட மாநிலத்தவர்களுக்கு, ஆனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மட்டும் கிடையாது, நேதாஜியா இருக்கட்டும், நேருஜியா இருக்கட்டும், காந்திஜி யாரா இருந்தாலும் சரி, தமிழ் மண்ணுன்னா அவர்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு வீரம் வேண்டும் என்றால், அதாவது ஒரு கத்தியை பளபளபள என்று தீட்ட வேண்டும் என்றால் ஒரு சாணைக்கல் வேண்டும். இந்தியாவினுடைய வீர வாட்களை தீட்டுவதற்கு வேண்டும் என்றால் அவர் தமிழ்நாட்டுக்கு தான் வந்து போகணும். ஏன்னா இங்குதான் காளியம்மாள் முதல் கொண்டு கம்பீர கவிராஜன் வரைக்கும் வீரத்தை பற்றி பேசியவர்கள், வீரத்தோட வாழ்ந்தவர்கள். காந்தி இங்க வர 1917 வந்துட்டு வேதாரண்யம் பக்கத்துல ஒரு ஆசிரமத்தை தங்கிட்டு இருக்கிறார் காந்திஜி. காந்திஜி பக்கத்துல ராஜாஜி இருக்கிறாரு, உள்ளிட்ட ஒரு சில பேர்லாம் அவங்க கூட இருக்காங்க. அப்போ அந்த வாசல்ல காந்தி என்ன சொல்றாரு, ராஜாஜி என்ன சொல்றாருன்னா, பாபுஜி தான் கூப்பிடுவாங்க. பாபுஜி வந்து களைப்புல இருக்கிறாங்க, அவர் ஓய்வு எடுக்கட்டும், அவர் யாரும் வந்து தியாகிகளோ இல்ல தொண்டர்களோ வந்து தொந்தரவு பண்ணாம இருக்க வாசல்ல நீங்க காவலாக இருக்குன்னு சொல்லிட்டு கீவா, அதாவது ராமகிருஷ்ண ஐயர் சொல்லி ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் வாசல்ல நிக்கிறார். பாரதிக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர். இப்போது என்ன நடக்குது என்றால், திருவல்லிக்கேணியில் சென்னை மகாஜன சபைக்காக ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது.
அது பாரதியினுடைய கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ண உடனே அப்போதுதான் அவங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது, காந்திஜி வந்து தமிழகத்துக்கு வந்திருக்கிறார். உடனே பாரதிக்கு பேஷ், ரொம்ப நல்லா போயிடுச்சு, அவரே அழைச்சிட்டு வருவோம், இந்த கூட்டத்துக்கு அவரை நம்ம பேச சொல்லுவோம் அப்படின்னு பேசுறாங்க. சரி, பாரதி இப்போ காந்திஜி யாரு போய் அழைத்துட்டு வர்றதுன்னு ஒரு கேள்வி எழுகிறது. உடனே அதான் பாரதியே எழுதுறான் பாருங்களேன், வைய தலைமை என கருள்வாயின்றான். நம்ம பாரதியை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அவன் ஒரு புலவன், ஒரு சிறந்த கவிஞன், தேசத்திற்காக போராடியவன், பாட்டு பாடியவே நினைச்சிட்டு இருக்கிறோம். அன்பிற்கினிய இளவல்களே, பாரதி புலவனாக பார்ப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு தலை சிறந்த தலைவனாக நாம பார்க்க வேண்டும். பாரதி ஒரு தலை சிறந்த தலைவன். ஒருவேளை அவன் உயிரோடு இருந்திருந்தால் இந்த பாரத நாட்டிற்கு அவன் ஒரு சிறந்த பொறுப்புடைய தலைவனாக கூட இருந்திருக்கலாம். ஆஹ் தமிழ் அன்னையும் பாரத அன்னையும் அவன் அப்படி பார்க்கல. போதுண்டா பாரதி, இந்த மண்ணில் நீ பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் தொல்லைகளும் கொடுமைகளும் போதும், வா என் மடியில் வந்து உறங்கிக்கொள் என்று சீக்கிரமாவே அழைத்துக் கொண்டார். சரி, அந்த சம்பவத்துக்கு வருவோம். இப்போது காந்திஜியை யார் அழைப்பது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நான் செல்கிறேன் அப்படின்னு பாரதி எழுதுகிறார். வேகமா வர வேதாரண்யத்த ஆசிரமத்துக்கு வர வாசல்ல ராமகிருஷ்ண ஐயர் நிற்கிறார். நேர அவர் வரும்பொழுது, வணக்கம் ராமகிருஷ்ணன், நலமா இருக்காயா அப்படின்னு அந்த கையை அப்படி தோலை அவர் அந்த பாரதி அவருடைய தோளில் மேல கை வைத்த உடனே இந்த வாரானா பண்ற கையை அப்படி இறக்கிறார். ஒரு விதமான ஒரு நடுக்கம். உடனே அவரு, இல்ல காந்திஜி உறங்கி கொண்டிருக்கார், கொஞ்சம் நில்லுங்க. காற்றுக்கு தடையா, பாரதி சொன்ன அந்த வாசல்ல சொன்ன ஒரே வார்த்தை காற்றுக்கு தடையா. என்ன இப்ப நாமளா என்ன பண்ணுவோம், ஏன்பா தடுத்து நிறுத்துறேன் கேட்போம். அதாவது அவனுடைய சிந்தனையை பாருங்க, காற்றுக்கு தடையா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கிறார். சொல்லி மாலையில அந்த கையை இறக்கி விட்டுட்டு நேரா அவர் வேகமா நடக்கிறார். என்ன நடந்தது என்று கூட யோசிக்கிற கன நொடி கூட இல்லை. இவரும் பின்னோக்கி ஓடுகிறார். அந்த கம்பீர கவிஞன் வேகமாக நடக்கிறார். உள்ள நேரா போறாரு. போனா ஒரு ஊஞ்சலில் பாபுஜி என்று அழைக்கக்கூடிய காந்திஜி படுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி சாய்ந்து கொண்டிருக்கிறார். களைப்பை ஆற்றி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் ராஜாஜி விசிறி கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்தில் அவருடைய தொண்டர்கள் சில பேர் கால்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். நேரா பாரதி போறான். நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு அங்குலம் மங்குலமா இந்த வரிகள் நீங்க பார்க்கணும். பாரதி நேரா அங்கு செல்கிறார். ஒரு இருக்கை இருக்கிறது, அதை எடுத்து போட்டு அமர்கிறார். எப்படி போய் கை கட்டி நின்றுட்டு, பாபுஜி ஆச்சே, மகா தலைவனாச்சே அப்படிலாம் கிடையாது. அவர் படுத்து கொண்டிருக்கிறார் என்றால் நான் அமர்வதற்கு ஒரு இடம் வேண்டும். யாருடைய அனுமதி தேவையில்லை, அமர்கிறார். இன்று மாலை திருவல்லிக்கேணியில் ஒரு சபை கூட்டம் வைக்க, ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு சபை கூட்டம் நடத்த நாங்கள்லாம் திட்டமிட்டு உள்ளோம். நீங்கள் வந்து அதற்கு தலைமை தாங்க வேண்டும். யாம் சிறப்புரை ஆற்றுகிறோம். பெரும்பாலும் யார சிறப்புரையாற்ற கூடுவோம், ஒரு சிறப்பு விருந்தினரை சிறப்புரையாற்ற கூடுவோம். என்ன சொல்றாரு, அந்த கூட்டத்திற்கு தாங்கள் வர வேண்டும், தலைமை தாங்க வேண்டும், யாம் சிறப்புரை ஆற்றுகிறோம் அப்படின்னு. உடனே காந்திஜி ராஜாஜியை பாக்குறாரு. அவர் ஒரு நாட்டு குறிப்பை புரட்டி பார்த்துட்டு, இல்லை, இன்று மாலை பாபுஜி அவர்கள் வேறொரு கூட்டத்தில் சந்திக்க இருக்கிறார், வேண்டுமென்றால் நீங்கள் அதை நாளை மறுதினம் புத்தி வைத்துக் கொள்ள முடியுமான்னு கேட்கிறார். திட்டமிட்டபடி கூட்டம் நடைபெறும், யாம் சிறப்புரை ஆற்றுவோம், உம்மால் பங்கு பெற முடியும் என்றால் பங்கு பெறுங்கள், இல்லை என்றால் அதை பற்றி கவலை இல்லை, சொல்லிவிட்டு எழுந்து, வாழ்க நீ எம்மான், நீ வையத்து நாட்டிரெல்லாம் பாழ்பட்டு கிடக்கும் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகான் நீ வாழ்க வாழ்கவே என்று காந்தியை மகாத்மா என்று அழைத்து விட்டு நேராக புயலாக கிளம்பி போகிறார். காந்திக்கு என்ன நடந்தது என்று அறியவில்லை. ஐப்பசி மாத வானம் போல படபடபட என்று இடியும், கார்த்திகை மாத மழையை போல கனகனகனம் என்ற மழையும், வீதியெங்கும் வெள்ளம் ஓடியதை போல் ஒரு பிம்பம் தோன்றியது. வந்ததும் தெரியவில்லை, பேசியதும் தெரியவில்லை, சென்றதும் தெரியவில்லை. யார் இவன்? இவர் தமிழ் கவிஞனாம், பாரதி என்று அழைக்கப்படுகிறார், நம்முடைய சுதந்திர போராட்டத்துக்காக பல பாடல்களை ஏற்றி கொண்டிருக்கிறார் என்று செய்தி காந்திக்கு அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. நிச்சயம் எந்த அழைப்பாக இருந்தாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைங்கள், இந்த கூட்டத்தில் யாம் பங்கு பெற்றே தீர வேண்டும் என்று காந்தி வருகிறார். இது தலைமை பண்பு. இன்னைக்கு நம்மை விட உயர்ந்தவர்கள், உயர்ந்த அதிகாரிகள், உயர் பதவியில் இருப்பவர்களா என்ன எப்படி போறோம்னா, வாழ்க்கையை நடத்துவதற்காக சில நேரங்களில் வளைந்து தெளிந்து போகிறோம். எங்கு வளைய வேண்டுமோ, எங்கு நெளிய வேண்டும் என்று பாரதி அளவுகோல் இடுகிறார். அந்த தலைமை பண்பு, இந்த தலைமை பண்பை நம் பாரதியிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாமே தெரியும் இயேசு பிரானுடைய வாழ்க்கை, எப்படிப்பட்ட புதுமகனார் அவர். காந்தி சொன்ன அந்த அகிம்சை,
புத்தன் சொன்ன அந்த ஆசையை துறந்த அகிம்சை, இந்த இருவருக்கும் மத்தியில் அவரும் ஒரு அகிம்சை, ஒரு அறவழியில். ஒருவன் உன் கன்னத்தில் அறைந்தால் அது மறு கன்னத்தை காட்டு. இதுக்கு பேர் கோழை கிடையாது. அவன் மனதை திருத்தக்கூடிய ஒரு வழிமுறை. எப்படி நம் வள்ளுவன் பெருந்தகை சொன்னானே, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்துவிட. இதுக்கு பேர் கோழை கிடையாது. இதில் தான் அடங்கியுள்ளது வீரம். அந்த வீரம் இருக்கும் மனதில் அச்சம் இருக்காது. அத்தகு பெருமகனார் கடைசியில் கல்வாரி மலை மீது கைகளில் ஆணிகளை அடித்து தலையில் முள்முடி சூட்டி அவரை செய்யக்கூடாத அளவுக்கு ஒரு மனிதனை சக மனிதன் எந்த அளவுக்கெல்லாம் துன்புறுத்தக்கூடாதோ அந்த அளவுக்கெல்லாம் அவரை துன்புறுத்தினார்கள். அப்போது கூட அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் அங்கு உச்சத்தினுடைய உன்னதம். இறைவா, இவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இதுதான் வீரம். அவர் ஒரு மனித கடவுள். கடவுள் மனிதனாக பிறந்தவர் என்பது சொல்கிறது அந்த விவிலியம். அத்தகு உயர்ந்த அந்த சிந்தனை உள்ள அந்த மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றிய வார்த்தை என்னன்னா, இறைவா இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வதறியாது செய்கிறார். இது அல்லவா வீரம். இங்கு அச்சம் தவிர்க்கப்படுகிறது. ஏன் நான் இத்தனை செய்திகளை இங்கு மேற்கோள் காட்டிட்டு வரேன்னா, ஒரு விஷயம் என்னுடைய நெஞ்சை முள்ளாக, அதாவது முள்ளை வைத்து அழுத்தி அழுத்தி கிழிப்பதை போன்ற ஒரு சம்பவங்கள் ஆண்டுதோறும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நீட் இதை பேசுவதற்காகத்தான் அச்சம் தவிர் என்ற ஒரு தலையங்கத்தையே தேர்வு செய்து, நீங்கள் எதை இழக்க நினைக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையா? உங்களுடைய கனவுகளையா? அன்பிற்கினிய மாணவர்களே, இளவல்களே, உங்களுடைய கனவுகளில் மண் விழலாம், கண்களில் அல்ல. உங்கள் கண்களில் விழவில்லையே, கனவுகளில் தானே விழுந்து போனது, உடைத்து. உங்களை மருத்துவராய் பார்க்கின்ற அழகும், உங்களை மருத்துவராய் பார்க்க வேண்டிய தகுதியும், உங்களை மருத்துவராய் பார்க்க வேண்டிய கொடுப்பனையும் இந்த மருத்துவத்துறைக்கு இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இதற்காக உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும். காளியம்மாவை பத்தி நான் நிறைய பதிவுகளில் பேசியிருக்கேன், எல்லாம் தெரியும். ஒரு வீரம் என்பது எப்படி இருக்க வேண்டும், ஒரு தைரியம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலக நாடுகளுக்கெல்லாம் சொல்லிய உன்னத நாடு இந்த தமிழ்நாடு. ஆனால் அனிதாவில் இருந்து சமீபத்தில் இந்த குழந்தை வரைக்கும் ஒவ்வொருத்தவராக அஞ்சி அஞ்சி, தேர்வுக்கு அஞ்சி அஞ்சி உங்கள் உயிரை விடுவதா தைரியம், உங்கள் உயிரை விடுவதா அந்த கனவின் லட்சியம்? தயவு செய்து அச்சம் தவிர இது அல்ல. ஒரு உண்மையை உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியத்திற்கு நான் வந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் இதை பேசுறேன் அப்படின்னா, இதே மாதிரிதான் 1999 கூட நானும் இந்த தவறை செய்தேன். ஏன்னா அதான் சொல்லுவாரு, என்னுடைய சரித்திரத்தை பார்க்காதீர்கள், என்னுடைய சகாப்தத்தையும் சாதனையும் பாருங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்களால் மட்டும்தான் அந்த புத்திமதி சொல்ல முடியும். இது படிப்பறிவாலோ இல்ல பார்த்தறிவாலோ வந்ததில்லை. நானும் ஒரு பட்டறிவோடு ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். 1999 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நான் 2 பாடங்களில் தோல்வியுற்றேன். அதற்கு முன்னமும் சரி, அந்த காலகட்டமும் சரி, எல்லோரும், அதாவது பெரும்பாலும் ஆசிரியர்கள் என்னை மக்கு மாணவன் என்றும் எதற்கும் லாயக்கற்றவன் என்றும் பல புனைப்பெயர்களில் அழைப்பார்கள். வீட்டில் தந்தை கூட சில நேரங்களில் நீலாம் எதற்காக எனக்கு மகனா பிறந்த என்றெல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. அது அவருடைய தப்பு கிடையாது, நான் செஞ்ச தப்பு. யாரா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. எதற்குமே தகுதி இல்லாத, எதற்குமே ஒரு பயனற்ற ஒருவன், இப்படித்தானே எல்லாரும் கேட்போம். அப்படிதான் அவரும் பேசினார். அதுக்கு ஏத்த மாதிரியே 2 பாடங்களில் தோல்வியுற்றேன். மனசுல ஒரு கவலை என்னன்னா, பாடத்துல தோல்வியுற்றோன்றது கவலையோ, இல்ல அப்பா அம்மா நம்மளை திட்டுவாங்களோ என்ற அந்த பயமோ, அதெல்லாம் கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம ஏளனமா பாக்குறாங்களே, ஒரு கேவலமா பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு பயம் என் மனசு அப்படியே அரித்து கொண்டே. நான் எடுத்த ஒரு முடிவு, அது இப்ப நினைக்கும் போதெல்லாம் அது ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. ஆனா இறைவன் எதற்காக நம்மை எல்லாம்
ஒவ்வொரு இடத்திலும் எங்கெங்க அமர வைக்கிறான் என்பதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்று இரவு ஒரு முடிவு எடுத்தேன். இனி இந்த உலகத்தில் நாம் வாழ தகுதி இல்லாதவனா மாறிட்டோம். எதற்காக நம்ம இந்த உலகத்துல வாழ 2 பாடத்தை தோல்வி விட்டுட்டோம். சுத்தி இருக்கிற நண்பர்கள் எல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பாவும் இப்படி ஏளனமா பேசுறாங்க. யாருமே நம்மளை புரிஞ்சுக்கல, யாருமே நம்மளை விரும்பல. என்னை விரும்பாத இந்த உலகத்தில் நான் இருந்து என்ன பயன் அப்படின்ற என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் என்னை வருட ஆரம்பித்தது. உறங்கின பிறகு இனி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, இந்த மரணத்தை தேடுவதற்கு என்ன ஒரு வழியோ அந்த வழியை நான் செய்ய ஆரம்பித்தேன். விடிந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நஞ்சை. ஐயா நெட்டு நின்றுச்சுங்க ஐயா. இந்த மரணத்தை தேடி சென்று நான் அங்க அதோட நிக்குதுங்க ஐயா. அங்க திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஒரு மரணத்தை தேடி செல்லக்கூடிய ஒரு வழியை நான் தீர்மானிச்சேன். அதன்படி கொஞ்சோண்டு நஞ்சு எடுத்து, அதாவது இந்த என்ன சொல்றேன்னா இந்த எலி மருந்து பாத்தீங்களா, அதை என்ன பண்ற ஒரு தண்ணியில கரைச்சு வச்சேன். அவ்வளவுதான். நைட் எல்லாம் ஒரே அழ, இனி விடிந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நிலை வந்துருச்சு. அதான் சொல்றேனே, இறைவன் யாரை எப்பொழுது எங்கே இருக்க வைக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்து விட்டான். பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது மெய்தான். அந்த தேதியை நாம தீர்மானிக்கலாம் முடியாது, அதை தீர்மானிக்கவும் கூடாது. இது காலையில எழுந்து பார்த்தா நல்லாதான் இருக்கு, எதுவுமே ஆகல. வயிற்று வலி, வாந்தி, மயக்கம், உடம்பு முடியல. ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போனாங்க, குளுக்கோஸ் எல்லாம் ஏத்துனாங்க. என்ன நடந்தது யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை. இன்றுதான் நான் பதிவு செய்கிறேன் விஷயத்த. அது தாய் தகப்பனும் கூட தெரியாது என்ன நடந்தது. நானே யோசிக்கிறேன், என்னடா இது உயிருக்குமே ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தம், கோபம். கடைசியில மரணத்துக்கு கூட என்ன பிடிக்கவே இல்லையா இந்த மாணவனை அப்படின்ற ஒரு ஆதங்கம். எந்த பாடத்தில் தோல்வியுற்றனோ அந்த துறையை தேர்வு செய்தேன். எந்த துறையை தேர்வு செய்தவனோ அந்த துறையில் ஆசிரியரானேன். எந்த துறையில் ஆசிரியரானானோ அந்த துறை சார்ந்த மாணவர்களை இன்று அவர்களை மேல் நோக்கி கொண்டு செல்லும், தட்டி அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அன்று நான் உண்ட விடம் வெற்றி பெற்றிருந்தால் இந்த படமாக இருந்திருப்பேன். அன்று நான் உண்ட விடம் வெற்றி பெற்றிருந்தால் நான் படமாக இருந்திருப்பேன். நான் தோல்வியுற்றேன், இறைவன் வெற்றி பெற்றான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் நம்மை எங்கே எப்படி வைக்க வேண்டும் என்பது. அதனால நீங்க இந்த தேர்வுக்கான பயம், இல்ல தேர்வு எழுதிய பிறகு இந்த மதிப்பெண் பெறவில்லையே அப்படின்ற பயம், இது பயத்தால் நீங்க உயிரை விடுவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அது மட்டும் வாழ்க்கை கிடையாது, அந்த பாதை மட்டுமே வாழ்க்கை கிடையாது. பல பாதைகள் இருக்குது. ஒரு சிகரத்தை அடைய வேண்டும் என்றால் மலைக்கு ஏற வேண்டிய பகுதி ஒரு வழிச்சாலை கிடையாது, அது பன்முக வழிச்சாலை. பல வழிகளில் நாம் பயணம் செய்யலாம், கண்டிப்பாக ஒரு உச்சத்தை அடைய முடியும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடவல்களே, இந்த துறையில் என்றால் அடுத்த துறை. கலாம் ஐயா அவர்கள் விரும்பிய துறை ஒன்று, ஆனால் அவர் வெற்றி சாதனையாளர் துறை ஒன்று. சச்சின் டெண்டுல்கர் விரும்பிய துறை ஒன்று, இன்று மகா ஜாம்பவானாக இருக்கின்ற ஒரு துறை. இப்படி நம்முடைய கனவு ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அது நிறைவேறாத பட்சத்தில் வேறொரு துறையில் நாம் வெற்றியாளராக இருக்க முடியும். அதான் இந்த வார்த்தையை சொன்னேன். கனவில் தானே மண் விழுந்தது, அதை துடைத்து விடுங்கள், உங்கள் கண்களில் விழவில்லை. மீண்டும் புதிய கனவுகளை காணும். அந்த புதிய கனவுகளுக்கு பாரதி இடுகின்ற அந்த ஒரு நங்குரம், அந்த ஒரு வீரமிக்க உரம் தான் அச்சம் தவிர. நீங்க மனசுக்குள்ள வைத்துக்கணும். தற்கொலை எப்போதும் ஒரு தீர்வு கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்வதற்காக பிறந்தோம், நாம் வாழ்வதற்காக பிறந்தோம். நம்மால் இந்த சமுதாயம் வாழ்வதற்காகவே. வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா? இல்லை. வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவனே மனிதன். நம்முடைய வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். மருத்துவத்துறை இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று எண்ணாதீர்கள். பொறியியல் துறை இல்லை என்றால் இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து போனது என்று நினைக்காதீர்கள். இந்த துறையில் இல்லை என்றால் இன்னொரு துறை, அதாவது ஒரு
கதவை மூடினால் இறைவன் மறு கதவை கண்டிப்பாக திறப்பான் என்ற எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்தில் வையுங்கள். இதுதான் ஒரு மிக முக்கியமான விஷயம். நல்லதோ ஒரு வீணை செய்தே அதை நலங்கெடும் புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். நாம கடவுளை எப்படி கும்பிடுவோம்? மா, தாயே, மகமாயே, ஐயா, கர்த்தரே, அல்லாவே, நபிகளே, இப்படியெல்லாம் நம்ம இறைவன். இந்த பாரதிக்கு எவ்வளவு தைரியம் பாருங்களேன், எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. சிவனே அந்த பார்வதிய அம்மா, வாமா, போமா, சக்தின்னு தான் சொல்லுவார். கணவனுக்கே அந்த அளவுக்கு ஒரு 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 பயமோ இருந்திருக்குது. இவருக்கு எப்படி பாருங்க, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெடும் புழுதியில் எறிவதுண்டோன்னு சொல்லிட்டு, சொல்லடி சிவசக்தி. எவ்வளவு துணிச்சல்! ஒருவேளை பாரதி இப்படி சிந்திச்சிருப்பான் போல் இருக்கு. என் அம்மாவை நான் உரிமையோடு கூப்பிடுறேன். கடவுளை நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நிகராக பார்க்க வேண்டும். கடவுளை நாம் நேசிக்கின்ற உறவாக பார்க்க வேண்டும். கடவுளை நட்பாக பார்க்க வேண்டும். ஆனால் தான் கண்ணன் காதலன், கண்ணன் சேவகன், கண்ணன் எப்படி சொல்லிட்டு கண்ணனுக்கு பல உறவுகளோடு வைத்து பாரதி பாட்டு. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். எவ்வளவு துணிச்சல் பாருங்க. எப்போதுமே நம்மளுடைய எதிர்மறையா பார்க்க கூடாதுன்றது இந்த ஒரு வரி போதும். எப்படி சொல்றாரு பாருங்க, சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். சரி, என்ன படைச்சிட்ட, என்ன படைத்த, என்ன பயன்? ஒரு சக்தி எனக்கு வேணும்ல, வல்லமை தாராயோ. எதற்கு பாரதி வல்லமை கேட்கிறாய்? நிறைய மாளிகை கட்டி, நிறைய பொண்ணு பொருள் சேர்த்து வச்சு, சொத்துக்களுக்கு பினாமிகளா பேர் வச்சு, உன்னுடைய தலைமுறையே சுகபோகமா வாழணுன்றதுக்காக வல்லமை கேட்கிறாயா அப்படின்னு நம்ம மனசுல தோணலாம். இல்ல, எப்படி நம்ம தவறா அவனை நினைச்சிடக்கூடாது பாருங்க. அதனாலதான் அடுத்த வரி வைக்கிறான் பாருங்க, வல்லமை தாராயோ இம்மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. அவன் எதுவுமே கேட்டுக்கல. காணிலும் கூட பாட்டுல கேட்டான், ஆனா கிடைக்க கூட இல்லை அது கடைசியில அவனுக்கு. இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி சொல்லிட்டு, என்ன ஒரு சுமையா படைச்சியா? வல்லமை கொடுத்துட்ட, சுடர் அறிவு கொடுத்த, வெறும் சுமையா படைச்சிருக்கிறியா? என்ன சுமையா வைக்காத, என்கிட்ட சக்தியை கொடு, நான் விரும்பியதெல்லாம் இங்கு நிறைவேறணும், வல்லமையை கொடுன்னு கேட்டான். சொல்லிட்டு அவன் எப்படி சொல்றான் பாருங்க. எப்படி எல்லாம் கேட்கிறாருன்னா, எனக்கு இப்படி எல்லாம் வல்லமை கொடு, அதையும் பட்டியல் போடுறாரு. எனக்கு நீ வல்லமை இப்படி எல்லாம் கொடுக்கணும், நான் கேட்கிற மாதிரி கொடுக்கணும், எனக்கு சக்தியை கொடு போதும்னு நான் கேட்கல, நான் விரும்புற மாதிரி சக்தி இருக்கணும். எப்படி? விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். ஒரு பந்த ஒரு வேகமா ஒரு சுழற்சியில் அடித்தால் அது மீண்டும் திரும்பி வரும் பாருங்க. அப்படி ஒரு மனசு வேணும். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் மனம் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் எனும் சுடத்தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும். பாரதிதான் என்னைக்குமே இந்த உடம்ப தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடு நல்லகன் கேட்டேன். சொல்லிட்டு அசைவரு மதி கேட்டேன். இதையெல்லாம் செய்கின்ற என்னுடைய அசைவரு, அதுல அசைகின்ற அந்த அசைவுறு மதி கேட்டேன்னு சொல்லிட்டு, ஒருவேளை இந்த பராசக்தி கொடுக்காம போயிட்டா என்ன பண்றது அவளை? அதுக்கு உடனே யோசனை கேட்கிறாரு பாருங்க. அசைவரு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கு ஏதும் தடை உள்ளதோ? நான் கேட்டதெல்லாம் கொடுக்கறதுல என்ன ஏதாவது உங்களுக்கு தடை இருக்கா? இல்ல, சொல்லடி சிவசக்தி, நான் கேட்டதெல்லாம் கொடுக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் வேற யாரு? கடவுளை நம்ம அப்படி நேசிக்க உரிமையோட கேட்ட. எதுலையுமே அதுதான் சொல்றேன் பாருங்களேன். இந்த கெஞ்சல், இந்த கொஞ்சல், இந்த நாணல், இந்த அப்படியே கை கட்டி கூணல், இது எல்லாம் அந்த முண்டாசிக விட்ட கிடையவே கிடையாது. அதனால்தான் புதுமை பெண்களுக்கு இப்படி சொன்னா பாருங்க, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும். அந்த நேர்கொண்ட பார்வையும். யார் இரண்டு கண்களோடு கண்கள் நேருக்கு நேர் பேசுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அச்சமும் இல்லை, சூட்சமும் இல்லை. அதான் உண்மை. இது உளவியல் சொல்கிறது. நீங்க யாருடைய கண்ணுக்கு நேருக்கு நேரா நின்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் கண்ணை பார்த்து பேசுகிறார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்தில் சூட்சமும் இல்லை, அவர்கள் நெஞ்சில் அச்சமும் இல்லை. ஆனால் சொன்ன பாரதி, நேர்கொண்ட பார்வை. ஒரு வரிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு பாரதி. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். நீங்கள் எல்லாம் சுடர்மிகு அறிவொளிகள்.
தயவு செய்து உங்களுடைய கனவுகள் பலிக்கவில்லை என்பதற்காக சுடர்களை அணைத்து விடாதீர்கள். உங்கள் சுடரில் இருந்து பல திரிகள் காத்து கொண்டிருக்கின்றன. அது தீபங்களாக எரிவதற்கு திரிகள் காத்து கொண்டிருக்கின்றன. எல்லோரும் இங்கு இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. எண்ணுங்கள், நாம் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனைகள் புரிவோம். இங்கு பல கடமைகள் காத்து கொண்டிருக்கிறது. அந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் என்பதற்காக இந்த வழியில் தான் என்ன கடமை ஆற்றுவேன் என்பது கிடையாது. ஏதோ ஒரு நல்ல வழியை தீர்மானித்துக் கொள்ளுங்கள், நிச்சயம் நிறைவேறும். இப்படியாக ஒரு பாடலினுடைய சில கருத்துக்களை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய சொன்ன பாத்தீங்களா, அந்த காலகட்டம் மரணத்தை தழுவ நான் துடித்த அந்த காலகட்டத்தில் என்னுடைய கையில் கிடைத்த ஒரு புத்தகம் தான் பாரதி. அதனால தான் நான் அடிக்கடி இவ்வளோ நேரம் அந்த பாரதி 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 நான் பேசிட்டு இருக்கேன். எத்தகு மகத்தான வரிகள் பாருங்க, இந்த மகாத்மாவுடைய வரிகள். இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், இந்த ஜகம் இந்த உலகம் மக்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து நின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில். ஏன் பாரதி அப்படி சொல்ற? கவலைப்பட, உன்னுடைய உயிரை எடுக்க அவளால முடியாது, உடலை மட்டும்தான் அழிக்க முடியும். இந்த வீரம் மனசுக்குள் இருந்தால் அந்த ஆன்மாவை யாரும் இந்த உலகத்தில் அழித்து விட முடியாது என்றார். எவன் எதிர்த்து நின்றாலும் அதை பத்தி கவலைப்படாதே. துச்சமாக உன்னை எண்ணி தூறு செய்த போதிலும், என்ன ஒரு பொருட்டா கூட இந்த உறவுகளும் என்னுடைய நட்புகளும் என்னை மதிக்கவில்லை, ஒரு துச்சமா பார்த்தாங்க. எதற்கும் லாயக்கற்றவன் இவன், என்னை அவர்கள் பார்ப்பதே வேறு. இவனோட ஒரு நிமிடம் பேச நேரம் கொடுக்க மாட்டானா என்று என்னை புறந்தள்ளியவர்கள் எல்லாம் இன்று காத்து கொண்டிருக்கிறார். துச்சமாக உன்னை என்னை தூறு செய்த போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது. பெரும்பாலும் நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம், எதுக்காக நல்லா படிக்கிறோம்? தாய் தகப்பன் எதுக்காக பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க? நல்லா படிங்க, நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண் எடுங்க, நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல வேலைக்கு போங்க, நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிங்க, நல்லா சம்பாதிச்சு உங்களுடைய காலடி தளத்தை ஆழ அழுத்தி அப்படி நிறுத்தி வைங்க. யாருடைய கையை நீங்க ஏந்தக்கூடாதுன்றதுக்காகத்தான் இவ்வளவு சொல்றாங்க. அப்ப செல்வங்கள் அதிகம் சேர சேர பயங்கள் அதிகம் உருவாகி கொண்டிருக்கு. இங்க பாரதி சொல்றான் பாருங்க, பிச்சை உண்ணும் வாழ்வுதனை பெற்றுவிட்ட போதிலும், பிச்சை உண்ணும் வாழ்வுதனை, பிச்சை எடுக்கணும்னு சொல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன், அதுக்கும் நான் துணிவேன். 10 நாள் கூட பாரதி ஈர துணி கட்டி வாழ்ந்ததாக சொல்கிறார். இப்படி எல்லாம் பாட்டு எழுதலாம், நிறைய வரிகள் எல்லாம் போட்டு எழுதிட்டார் பாரதி. நம்ம 2 வரிகளை மேற்கோள் காமிச்சோம். எல்லாம் முடிச்சுட்டு இந்த பாரதியினுடைய இடம் மகாத்மான்னு சொல்றதுக்கும் மகா கவிஞர் சொல்றதுக்கும் காரணம் பாருங்க. மண்ணில் நமக்கு எதையெல்லாம் அச்சுறுத்தலா இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் பட்டியல் போட்டான். யாரெல்லாம் இந்த மண்ணில் அச்சுறுத்தலாக இருக்கிறார்களோ அவர்களை கண்டு நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு, வேற என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, வேற யாரெல்லாம் நம்ம பயமுறுத்துவாங்கன்னு சொல்லி அந்த மகா கவிஞன் அப்படி கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தா ஆகாயத்தில் வானம் தெரியுது. இந்த வானம் இடிஞ்சு விழுந்துட்டா இந்த மண்ணில் எதுவுமே நிலை பெறாதுல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை நிகழட்டுமே, அப்ப கூட பயப்படாத என்று இப்படி எழுதுகிறான் பாருங்கள். உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. எத்தகு ஒரு முகத்தான வீரமான பார்ப்பனை ஐயர் என்ற காலமும் போச்சே, பரங்கியனை துரை என்ற காலமும் போச்சு. இதுல ஒரு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு பாரதி. என்னன்னா, முதல்ல யார சொன்னாரு பாருங்க, பார்ப்பனை. இரண்டாவது யார சொன்னாரு பாருங்க, பரங்கியனை. பரங்கியன்னா வெள்ளக்காரன். இதுல வெள்ளக்காரன் போது என்ன சொல்றாருன்னா, பார்ப்பனும் வெள்ளை, பரங்கியனும் வெள்ளை, வெள்ளையை பார்த்து அஞ்சலாமா கருப்பு. அதனால முதல்ல யார பார்த்து நம்ம பயந்தோமோ அவனை முதல்ல சொல்லிட்டு, அடுத்தது இவன் வெள்ளையன்னு சொல்றதுக்காக பார்ப்பனை ஐயர் என்ற காலமும் போச்சே, பரங்கியனை துரை என்ற காலமும் போச்சே. அக்ரகாரத்துல இருந்து பாடம் திருத்தவாதி அந்த பாரதி. இப்படி பாரதியினுடைய வாயிலாக அச்சம் தவிர என்ற ஒரு அணுகுமுறையும் ஒரு மானிடத்திற்கு அவசியமான ஒரு பண்பை இப்போது நான் பேச காரணம் என்னவென்றால், என்னுடைய இளங்கொடிகள், என்னுடைய கொழு கொம்புகள், என்னுடைய சுடர் மிகுன்ற இந்த தீபங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விடக்கூடாது.
பிரகாசமாக ஒளிய வேண்டும். அதே போன்ற அன்பிற்கினிய பெண் பிள்ளைகளுக்கும் பாரதி வாயிலாக இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல, பாதகரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா. இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கவசம் இந்த பாட்டு. பாதகரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடுப்பா. இதுக்கு மேல நீ எதையும் செய்ய வேணாம். உண்மையான ஆண் மகனா இருந்து அவன் தப்பு செய்துட்டு அவன் உணர்ந்தானா அதோட உங்களை விட்டு போயிடுவான் பாருங்க. உங்களை தொந்தரவே பண்ண மாட்டான். துணிஞ்சு வை, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அதை பத்தி கவலையப்படாது, தைரியமாயிரும். இந்த உலகம் உங்கள் சாதனைக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்திலையும் பாரதி சொல்கின்ற வார்த்தை அச்சம் தவிர. ஒரு சிறிய கதையோடு இந்த பகுதியை நிறைவு செய்கிற விரும்புறேன். என்னன்னா, இந்த பயத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் ஒரு துணிவு வேண்டும். இப்படிதான் ஒருத்தர், ஒரு கண்டக்டர் புதுசா ஒரு வேலைக்கு சேர்ந்தார். அவரு புதிய வழித்தடத்துல அந்த பஸ்ல ஏறி பயணம் செய்யறாரு. எங்கெங்க ஸ்டாப்பிங் இருக்கலாம் அவருக்கு பெரும்பாலும் தெரியாது. பட் இருந்தாலும் டிரைவருக்கு அடிக்கடி கேட்டுட்டாரு எந்தெந்த ஸ்டாப்பிங். சக பயணிகள் கூட விசாரிக்கிறார், அடுத்தது எந்த ஸ்டாப்பிங் வரும் கொஞ்சம் சொல்லுங்க, முதல் நாள் வேலை எனக்கு அப்படின்னு. அவருடைய கெட்ட நேரமோ இல்ல போதாத சூழ்நிலைன்னு தெரியல, 2வது பஸ் ஸ்டாப்பிங்ல ஒருத்தர் பஸ்ல ஏறாரு. ஆள் நல்லா பார்க்க கம்பீரமா இருக்கிறாரு, மீசையெல்லாம் முறுக்கி அப்படியே பார்க்கறதுக்கே ஒரு அச்சுறுத்தல் என்ற ஒரு மானுட உருவம் அது. இவரோ ஒல்லியா இருக்கிறவர். அவரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு விதமான பயம், நடுக்க வந்துருச்சு. அப்படி இருக்க பட்சத்துல அப்படியே டிக்கெட் சொல்லி கேட்டு அவரை போய் டிக்கெட் எடுக்கணும். எடுக்க முடியாது அப்படின்னு அவர் ரொம்ப கோபமா பேசிட்டாரு. ஒரு நடுங்கி போய் வந்து சீட்ல போய் உட்காந்துட்டாரு. உட்கார்ந்தவரு யோசிக்கிறாரு, ஐயோ இந்த ஆள் வேற இப்படி இருக்கிறான், எடுக்க முடியாது, மிரட்டான், நம்ம இப்ப போய் எப்படி கேட்கறது, அடுத்த ஸ்டாப்பிங்ல போய் செக்கிங் பண்ணிட்டான், என்ன பண்றது, சரி ஆனதாச்சு எல்லா கடவுளையும் வேண்டிப்போம் எம்மா தாயேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவரை பத்தி கண்டுக்கவே இல்லை. அதே வேணா அவரும் வேற ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்கி போயிட்டாரு. கொல்ல ஓய்ஞ்சுதா சாமின்னு நினைச்சு. 2வது நாள் அதே மாதிரி பயணம். அதே ஸ்டாப்பிங்ல மீண்டும் அந்த கம்பீர மனிதன் ஏறுகிறார். திருப்பி இவருக்கு அந்த பயம் உதைக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ என்னாச்சு தெரியலையே, இப்ப இருந்தாலும் வந்துட்டானே, இன்னைக்காச்சும் டிக்கெட் எடுப்பானா தெரியலையே சொல்லிட்டு மீண்டும் அவர்கிட்ட போய், சார் டிக்கெட் எடுக்க முடியாது அப்படின்னு அவர் மீண்டும் ஒரு கோபமா ஒரு கர்ஜனை குரலோட அப்படி சொல்றாரு. திருப்பி பயந்துனே வந்து சீட்ல உட்காந்துடுறாரு. இன்னைக்கும் அதே மாதிரி பயம். டிக்கெட் பரிசோதனை வந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படி. அதே மாதிரி அன்னைக்கு மரணம். இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டாரு. இவருக்கு நைட் எல்லாம் உறக்கம் கிடையாது, காய்ச்சல் வர அடிக்க ஆரம்பிச்சிச்சு, மனசெல்லாம் பயம் பரட்டிக்கிட்டே இருக்குது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு மேலதிகாரிட்ட ஒரு தகவல் சொல்றாரு, எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு, என்னால வர முடியலன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு மருத்துவ விடுப்பு எடுக்கிறார். ஒரு 5 நாள் 5 நாள் கழிச்சு தெம்பா காக்கி சட்டிலாம் போட்டுன்னு இப்போ வரார். எப்படியும் இருந்தாலும் அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருப்பான், இன்னைக்கு பஸ்ல ஏற மாட்டான், பரவாயில்ல சந்தோஷமா இன்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி உட்கார்றாரு. பஸ்ஸும் புறப்படுது. அதே மாதிரி சக பயணில டிக்கெட் கொடுத்துனே வராரு. அதே ஸ்டாப்பிங் வந்து நிக்குது. மீண்டும் அதே ஆளு நல்ல வெள்ளை கலர் பேண்ட் எல்லாம் போட்டு நல்ல கம்பீரமா அவர் மீண்டும் ஏறி வராரு. ஏறி வந்த உடனே போச்சுரா சாமி, நீங்க என்னதான் பண்றது தெரியலேன்னு நடுங்கி இந்த ஆளை டிக்கெட் கேட்கலாமா வானாமான்னு இவரு மனசுக்குள்ள பல மன போராட்டங்கள் வந்துட்டே இருக்கு. வேற என்ன பண்றது தெரியல, யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி ஆனதாகட்டும், அவன் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவனை டிக்கெட் எடுக்க சொல்லுவோம், இல்லைன்னா பஸ்ஸை விட்டு இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் டிக்கெட் எடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு வீட்டு அவர் சொல்றாரு. ஏன் எடுக்க முடியாது, உன்ன மாதிரி நானும் ஒரு கண்டக்டரியா, எப்படியா நான் டிக்கெட் எடுக்குதுன்னு அவர் சொல்றாரு. ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. ஏன்னா கண்டக்டர் அவங்க பஸ்ல போறாங்கன்னா அவங்க டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் என்ன கேட்கிறாரு, உன்ன மாதிரி நானும் ஒரு கண்டக்டர், நான் எதுக்கு டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பாச காமிக்கிறாரு இவரு. இதையே நீங்க முன்னாடியே சொல்லல அப்படின்னு. நீ முன்னாடியே கேட்க வெளியே, நான் டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு நீ போய் பயந்து போய் உட்காந்துட்ட அப்படின்னு அவர் பதிலுக்கு சொல்லி 2 பேருமே நகைச்சுவை அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சதாக அந்த ஒரு கதை இருக்கு. இதுல இந்த தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நம்மை சுற்றி ஒரு சோதனை நிகழ்கிறது என்றால், இல்ல நேர்கிறது என்றால், ஏதோ ஒரு தீயது நம்மை நெருங்குகிறது என்றால், அதை பார்த்து நம்ம அஞ்சியோ பயந்தோ ஒதுங்கி விடாமல் அது என்னன்னு பார்த்தலாம் ஒரு கை அப்படின்னு ஒரு மனசுல ஒரு திட்டம் வச்சுட்டோன்னு வைங்களேன், மிக சுலபமாக நம்மளால என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இறுதியாக ஒரு பண்டைய சங்க இலக்கிய பாடலோடு என் உரையை நான் இப்படி நிறைவு செய்து கொள்கிறேன். செற்றன்றாயினும் செய்தன்றாயினும் உற்றன்றாயினும் உய்த்திடமாவே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. கிள்ளி வளவனை பற்றி புறநானூறு எழுதப்பட்ட ஒரு பாட்டு. செற்றன்றாயினும் செய்தன்றாயினும் உற்றன்றாயினும் உய்த்திடமாவும். என்னன்னா அது என்ன எழுதுறாரு அந்த புலவர், இந்த கிள்ளி வளவனை
நேருக்கு நேர் நின்றோ இல்ல மனதில் வஞ்சகம் வச்சோ இல்ல பெரும் படைகளை சூழ வச்சோ கண்டிப்பா வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. இந்த கூற்றம் சொல்றாரு. கூற்றம்னா பகைவர். இந்த கூற்றத்தால வெற்றி பெற்றிருக்க முடியாது. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, யாசகம் ஏந்தும் பரிசில் பெறுகின்ற ஒரு வயோதிகர்கள் மாதிரியோ இல்ல யாசகர்கள் மாதிரியோ வந்து சூட்சமும் செய்துதான் இவனை கொன்னிருக்க முடியும். ஏனென்றால் இவன் வீரம் அந்த அளவுக்கு அளப்பற்கரியது என்று புகழ்கிறார்கள். ஏனென்றால் இந்த சங்க காலத்தில் மட்டும் கிடையாது, சமீப காலம் வரைக்கும் நாம் வீரத்துக்கு பேர் போனவர்கள். நாம் கோழைகள் அல்ல. நாம் யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம். எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, தேர்வாய் இருப்பினும் இல்லை எந்த தீயதாய் இருப்பினும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் தைரியத்தை மட்டும் கைவிடாமல், உயிரே போகும் நிலை வந்தாலும் நாம் தைரியத்தை மட்டும் கைவிடாமல் இருந்தோம் எனில், இந்த அச்சம் தவிர்த்தோம் எனில், இந்த உலகம் நம் கைகளில் உண்டு என்று எண்ணுங்கள். கூட்டுப்புழு கட்டிக்கொண்ட கூடு கல்லறைகள் அல்ல. சில பொழுது போனால் சிறகு வரும் மெல்ல. அதனால இந்த புழு மாதிரி நம்மளை நெசிக்கிடுவான்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நாள் பொறுங்க, கண்டிப்பாக உங்களுக்குள் ஒரு பரிணமித்த சிறகுகள் வரும், பறந்து செல்வீர்கள். உங்கள் கனவுகள் நிச்சயமாக வானம் வசப்படும் என்ற எண்ணத்தில் அரங்கேறும். அதனால இந்த ஒரு நினைத்தவைகள் நடக்கவில்லை என்பதற்காக நீங்கள் நிர்மூலமாக கூடாது. உங்களால் இந்த நாடு செழிக்க வேண்டும், உங்களால் இந்த கனவுகள் செழிக்க வேண்டும், உங்களால் இந்த சமுதாயம் செழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்துக் கொண்டு வெற்றி பெறுங்கள். என்னுடைய வாழ்த்துக்களோடு, என்னுடைய இறைவனுடைய அருளோடு வாய்ப்பளித்த லெட்ஸாட் அமைப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்கவே. Yeah.